வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமாப்பணம் சரணம் காசி தேவகுரி தவதிரோ கிரராமனபுரி திருப்பாரமாப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரீபம்பரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்ச ஓம் ஐம் சரணோ பைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேசபுஜம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கர்பாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரீபம் பைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓங்கிலிம் நம சிவாய பைரவ சிவம். வணக்கம். இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/25. இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல். அதாவது நான் பைரவருடைய ஆன்மீக தகவல், புவனேஸ்வரி பைரவரோட ஆன்மீக தகவல். இன்றைக்கி பைரவருடைய ஒரு விசேஷமான ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வினா, நீங்கள் சில பேர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டால், அதாவது நீங்கள் காசியில் அடிக்கடி போகிறீங்க, பைரவ யாகம் பண்ணுறீங்க, அநாத பேதம் சுபடக்கம் செய்கிறீங்க. அதோட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது தலித்திய கிருகாதானம் சூனியசிய பிம்பானா பூஜானாம் அநாத பிரேத சம்கரணம் அஸ்மவேத சமன்பிதம். இதோட சமஸ்கிருதோட ஸ்லோகம். இது என்ன அர்த்தம் சொன்ன வேதத்தில், தலித்திய கிருகாதானம், யார் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்வது, அவங்களுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ செய்கிறது, படிக்கிற பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் தலித்திய கிருகாதானம், மிகப்பெரிய தானம். முதல் தானம். ரெண்டாவது தானம் சூனியச பிம்பானா பூஜானாம். இது விளக்கில்லாத கோயில்களுக்கு விளக்கேற்றி வைப்பது, கோயில் திருப்பணி செய்வது, கோயில் பராமரிக்கிறது. இது ரெண்டாவது தானம். தானமில் மிக தர்மம். மூணாவது தர்மம் அநாத பிரேத சம்கரணம். அநாத பிரேதம் சம்கரணம். அதாவது வயசான ஒரு தாய் தந்தையர், யாரும் இல்லாதவங்க அனாதையாக இந்த மாதிரி சாஜ்யம் அணிஞ்சிட்டா, அதாவது இறந்துட்டால், இறப்பு சில கூட சாஜ்யம், பைரவ சிவ சாஜ்யம். அதாவது அந்த ஆத்மா பைரவ திருவடி சரணம் சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம் யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அவங்களுக்கு அஸ்வவேத யாகம் செய்த பலன் கிட்டும் சொல்லி வேத சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நாங்கள் அநாத பிரேதம் இங்கே கிடைக்காது, காசியில் எங்களுக்கு கிடைக்கும். வயசானவங்க காசியில் யாரோ சாஜ்யம் பண்ணிச்சுட்டா அந்த பிரேதத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் முறைப்படி நாங்கள் யாகம் பண்ணி அது சுவடக்கம் செய்து அந்த ஆஸ்தியை கங்கா நதியில் நாங்கள் ஸ்தாபனம் பண்ணிட்டு வருவோம், மண் கலையத்தில் புதைச்சிட்டு வருவோம். அப்போ இந்த 3 விஷயம் ஒருத்தவங்க கடைப்பிடிக்கணும். வேதத்தில் 3 விஷயத்தை ஒருத்தவங்க கடைப்பிடிச்சாதான் அவங்க தர்மவான். இறைவன் நம்மளை செவி எடுத்து நம்மளை கால பைரவன் நம்மளை காப்பாற்றுவார். அதாவது திருப்பி சொல்கிறேன், அது என்ன சொல்லுவோம்னா, தரித்திர கிருகாதானம் சூனியச பிம்பானா பூஜானாம் அநாத பிரேத சம்கரணம் அஸ்வவேத சமன்விதம். சரி, அடுத்து சில பேர் அகோரிகள் எப்படி பூஜை பண்ணுவாங்கன்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. இந்த கேள்வி நான் அண்ணபாபாட்ட நான் கேட்டேன். அண்ணபாபா நான் காசிக்கு போனேன்னா ஹோட்டலில் தம்மா அவர் தான் என் கூட தங்கியிருப்பார். அவர் ஒரு அகோரி, அவர்கிட்ட சில தேவதைகள்லாம் இருக்குது. அப்போ நான் கேட்பேன், உங்கள் குரு எப்படியா பூஜை பண்ணுவோம் அகோரின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சித்தார்த்தா பாபான்னு ஒருத்தர் இருக்கார், நான் கடவுள் படத்தில் கூட வந்திருப்பார். நம்ம டைரக்டர் பாலா ஆரியா நடிகர் ஆரியா அந்த காசியில் அவரால் அந்த அகோரி வேஷம் போட முடியாது, பொய்யான வேஷம் போட முடியல, ஏன்னா உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்கும்போது, சித்தார்த்த பாபா வருவார், அவர்கிட்ட கேளுங்கன்னா, சித்தார்த்த பாபா வந்தார். அவர் எப்போயோ ஒரு நாள் தான் வருவார், அடிக்கடி. அவர் எங்கே தங்குறாரு என்ன பண்ணுறாரு தெரியாது. அவர் கழுத்தில் திருவோடு மாட்டியிருப்பார், நிறைய உத்ராசங்கள் மாட்டியிருப்பார். அவர் பைரவ தீட்சை பண்ணார் அந்த ஆரியாவுக்கு. பண்ண பிறகு தான் அங்கே பொய்யான ஒரு அகோரி வேஷம் போட முடிஞ்சிச்சு, ஏன்னா உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. இது உண்மையான சம்பவம். டைரக்டர் பாலா ஒரு யூடியூப்லேயே அவரே சொல்லியிருப்பார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அகோரி மார்க்கத்தில் நீங்கள் எப்படியா பூஜை பண்ணுவார்? அப்போ அவர் சொன்னார், அண்ணன் பாபா, என் குரு சித்தார்த்த பாபா வருவார் காசியில். அவர் வந்த பிறகு எல்லோரும் அவர் ஒன்று தான் குருவாக மதிப்பாங்க, எல்லோரும் கையெழுத்து கும்பிடுவாங்க. அவர் என்ன செய்வார்னா, ராத்திரி 12 மணிக்கு அவர் வருவார். வந்த பிறகு என்கிட்ட கேட்பார், இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்பார். நான் சொல்லுவேன், தெரியல சாமி, எவ்வளோன்னா சொல்லுங்கன்னு ஹிந்தியில் தான் பேசுவார் அவர். சரி வந்துட்டு என்ன செய்வார், ஒரு திருவோடை எடுத்து அப்படியே மந்த ஜபம் பண்ணி இப்படி திருவோடை திருப்புவார். அதில் காசு வரும், 10,000 வெள்ளி 20,000 வெள்ளி வரும். அப்புறம் என்ன செய்வார், இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ 10,000 வெள்ளி போன வாட்டி வந்துச்சுன்னா 8,000 வெள்ளி பைரவர் கோயில் உண்டியில் போட்டுட்டு 2,000 வெள்ளிக்கு 1000 வெள்ளிக்கு நல்லா சிக்கன் 65 அது கோழி நல்லா பொரித்து வாங்கிக்கோ, ஒரு 1000 ரூபாய்க்கு கோட்டர். ஆனால் இது காசி உள்ளுக்கு வாங்க முடியாது, ஏன்னா காசியில் 200 மீட்டரில் கவுச்சோ சைவமோ ஆக்கினா அங்கே பிடிச்சி உள்ளுக்கு வச்சுருவானுங்க. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காரு மகாத்மா காந்தி அம்சம் பெற்ற மோடி அந்த மாதிரி ஒரு மோடி. அப்போ அதே மாதிரி போயிட்டு 10,000 ரூபாயில் அவர் அந்த திருவோடு வச்சுருப்பார். திருவோடு சரியான விலை. அது ஸ்ரீலங்காலேருந்து அவருக்கு வந்துச்சான் ஒரு குருக்கு.
அந்த திருவோட்டில் தான் அவர் சாப்பிட திருவோட்டில் மந்திர ஜபம் பண்ணி எடுத்தோடனே அதில் காசு வந்திருக்குறான். அது நான் பார்க்கல, ஒரு நாள் பார்க்கும்போது நான் அதை வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். முடிஞ்சால் நான் வந்து உறுதிப்படுத்த மாட்டேன், முடிஞ்சால் நான் அகோரி கூட காசில் எடுக்கும்போது சம்பவங்கள் நடந்தது. அப்போ அண்ணாபா சொன்னார் இது. அப்புறம் அந்த காசு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு 8,000 ரூபாய் பைரவ கோயில் உண்டியில் போட்டு 1000 ரூபாய்க்கு வந்து 665 கோழி பொரிச்சதும் 1000 ரூபாய்க்கு கோட்டத்தில் தண்ணி ஏதாவது பிராண்ட் தண்ணியோ வாங்கிட்டு வந்து கையில் வச்சுருந்துட்டு நிற்பாராம். அப்போ அவர் என்ன செய்வாராம், கண்ண மூடி பைரவர் பூஜை கங்கா நதி ஓரத்தில் செய்வாராம். செஞ்ச பிறகு 12 மணிக்கு ஆரம்பிப்பாராம், தியானம் பண்ணுவாராம். இன்னும் மஞ்சள் சின்ன ஹோமங்களை கூட செய்வாராம். செஞ்சுட்டு அவர் ஒரு மணி நேரம் கண்ணை திறந்தோடனே அங்கே உள்ள சுன வாகனங்கள், நாயின்னு சொல்லக்கூடாது இல்லையா, நாய்ங்களுக்கு பேர் சுன வாகனம் எல்லாம் குழச்சிக்கிட்டு வருமா. குழச்சிக்கிட்டு வந்த உடனே என்ன செய்வாராம், அந்த 665 எடுத்து எல்லாத்துக்கும் ஊட்டி விடுவாராம். எல்லாம் கொடுப்போம், எல்லாம் சாப்பிடுமா. அந்த கோட்டரை உடச்சி நான் கூட நினச்சேன் அவர் தான் குடிக்க போகிறாரோ, அவர் தான் சாப்பிட போகிறார். அவர் சுத்த சைவ மார்க்கத்தில் உள்ள அகோரிகள்லாம் சில பேர் நினைக்கிறாங்க பணம் சாப்பிடுவாங்க, அது சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இதில் தான் நல்லதில்லை கெட்டதில்லை. ஒரு குருக்கள் நல்லது குருக்கள் இருக்காங்க, கெட்ட குருக்களும் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நான் நினச்சேன். நான் பாருங்கள் என்னோட புத்தி பாருங்கள். இன்னொரு கோட்டர் வாங்கிட்டு வர சொல்கிறாரு, கோழி வாங்கிட்டு வர அவர் சாப்பிட போகிறாரோன்னு நினச்சேன். கடைசியாக எனக்கு ஒரு அறிவு கட்டிட்டு பார்த்தீங்களா. எல்லோரும் அப்படி தான். இப்போ பூசணிக்காவை பார்த்து எல்லா குருமார்களும் இது பலி, எருமை பலி, மாட்டுப்பலி, யானை பலின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு அதுதான் தெரியுது. பூசணிக்காய் வந்து எதுக்கு சித்தர்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க, அது மகத்துவம் என்ன, அது என்ன அம்சம் பெற்றது என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எடுத்தோன்னே எல்லாம் நிற்க பூசை கண்டு பயப்படுறாங்க. கேட்டால் யானை பலி, குதிரை பலி, மாடு பலி எல்லாம் பலி தான். தேங்காய் வந்து மனசை மண்டை ஓடாம். அதுதான் அவங்களுக்கு தெரியுது. அதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு அந்த கண்டுபிடிக்க தெரியல. அவங்களும் யார்ட்டையும் சொல்கிறதில்ல. சரி அதை விட்டு விடுங்க. இப்போ நான் எனக்கு கருவி கட்டிட்டு பாரு, நானும் அப்படி தான் நினச்சேன். கோட்டை வாங்கிட்டு சொல்கிறாரு அண்ணா பாபாட்ட சித்தார்த்தா பாபா. அப்போ இவர் என்னமோ தண்ணி குடிக்க போகிறாரோ, நச்சு சாப்பிட போகிறோன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், பூஜை முடித்தோடனே அவர் கண்ணை திறந்து பூஜை முடித்தோடனே எல்லா சுனாவாங்கனும் குறைச்சிக்கிட்டு அவர்கிட்ட வந்துடுமா. உடனே என்ன செய்வாராம், எல்லாத்துக்கும் அந்த 665 கொடுப்பாராம். குடிச்சிட்டு அந்த கோட்டரை உடச்சி கிளாஸில் அந்த சின்ன ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன மங்கு இருக்கும், பிளாஸ்டிக் மங்கு, டம்ளர் மாதிரி சின்னதாக இருக்கும் இல்லையா, அதில் ஊற்றி குடிப்பாரான். குடிச்சிட்ட பிறகு அவர் சொல்லுவாராம், சரி அடுத்த முறை பார்ப்போன்னு போய் நடந்து போயிடுவாராம். பாருங்கள் அகோரிகளோட பூஜை பாருங்கள் எப்படின்ட்டு. அதே மாதிரி அகோரிகள் வந்து சில பேர் தவறாக நினைக்கிறாங்க. அகோரிகள்லாம் வந்து ஒரு மனுஷ கறி சாப்பிட்றாங்க, மனுஷன் இது பண்ணுறாங்கன்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகோரிகளை மட்டும் 108 பிரிவினர். நானும் ஒரு அகோரியில் சேர்ந்தவன் தான். என் முன்னோர்கள் பாதி பேர் அகோரி, பாதி பேர் பயங்கரமான மந்திரவாதி. கெட்ட செஞ்சு கெட்ட மந்திர பிரயோகம் பண்ணி கெட்ட செஞ்சோன்னா இப்போ அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நல்லா பூஜை பண்ணி அகோரி மார்க்கெட்டில் உள்ளவங்களாம் இன்றைக்கி ஜீவ சமாதியாக இருக்காங்க. அதாவது அகோரின்னு என்ன அர்த்தம் சொன்னால் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு மனித பிறவி இல்லை, மனிதை விட இறந்துட்டாங்க. அந்த ஆத்மா வந்து இறைவனுக்கு அர்ப்பணம். அது வந்து விநாயகரை பூஜை பண்ணி ஒரு நிலையை அடையும் போது பரமாத்மா நிலை, ஜீவாத்மானது பரமாத்மா நிலைக்கு போகும்போது அவங்க ஒரு அகோரியாக மாறலாம். அம்பாவை பூஜை பண்ணி ரொம்ப முத்தி நிலைக்கு போகும்போது, ஒரு மந்திர ஜபம் பண்ணி முத்தி நிலை பெறும்போது ஜீவாத்மா விட்டு பரமாத்மா போகும்போது ஒரு அகோரியாக மாறலாம். பைரவரை பிரதானமாக 140 வருஷத்துக்கு ஒரு முறை வர கும்பமேளா பாருங்கள், எல்லாம் அகோரிகளும் நாகசாதுவும் அகோரி சாதுவும் தான் வந்தாங்க. எல்லாம் பைரவ பூஜை பண்ணுறாங்க. இவங்களாம் எந்த ஒரு பணம், அகோரினா பணம், செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் இல்லாதவங்க. ஆனால் அவங்க எதுவுமே சாதனை பண்ண முடியும். பொய்யான அகோரி இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அதுக்குன்னு உண்மையான அகோரி வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் சொன்னேன், வேதம் சொல்கிறவங்களாம் பொய் சொன்னால் வேதம் பொய்யாயிருமா, ஜோதிடம் சொல்கிறவங்களாம் பொய் சொன்னால் ஜோதிடம் பொய்யாயிருமா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இதில் தான் உண்மை இல்லை, இதுதான் பொய் இல்லை. இறைவனே பாருங்கள், பாதி இருட்டு பாதி வெளிச்சம். பூமியை அப்படி தான் செயல்படுது. அதுதான் விதி, அதுதான் வாழ்க்கை. விஷயத்துக்கு வரும். அதே மாதிரி அகோரி மார்க்கத்தை யாரும் தப்பாக நினைக்க வேணாம். அகோரி மார்க்கம் வந்து புனிதமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய விஷயம் சாதனை பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து இந்த புணுகு பற்றி கேட்டாங்க. புணுகு வந்து ஒரு பூனை. அந்த புணுகு என்பது வந்து சைவ புணுகுன்னு ஒன்று இருக்குது, அசைவம் புணுகு இருக்குது. அசைவ புணுகை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம விலைக்கு சொல்லிட்டோமா நாளைக்கு பூனைகள் எல்லாம் கொன்றுவாங்க. அது பெரிய பாவம். ஒரு உயிரை கொண்டு ஒரு சக்தி பெறக்கூடாது, பெறவும் முடியாது. அது அசுர தெய்வ வழிபாட்டுக்கு போயிடும், தெய்வ வழிபாட்டுக்கு வராது. சைவ மார்க்கமான புணுகு என்னன்னு சொன்னால், அந்த புணுகு பூனை வந்து முதுகு இப்படி வளைஞ்சிருக்கும், கருப்பாக இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். அந்த முதுகு வந்து அணில் மாதிரி பின்னால் வளைஞ்சிருக்கும். அதுதான் புணுகு. அதோட மலம் தான் ஒரிஜினல் புணுகு. அதில் சில ஜவ்வாது கஸ்தூரியெல்லாம் போட்டு கலந்து அது வச்சுருப்பாங்க. புணுகு பொட்டு வைத்து நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் என்ன செய்யும், அந்த தெய்வத்தை போய் கொக்கி மீன் கொக்கி மாற்றமே மாட்டி இழுத்துட்டு வந்துடுவான்.
அவ்வளோ சக்தி இருக்குது புனுகுக்கு. எல்லா பூஜைக்கும் புனுகு எண்ணெய் புனுகு பயன்படுத்த சாஸ்திரம் உண்டு. ஆனால் எனக்கு வந்து அது நான் வந்து இன்னும் அது முன்ன பயன்படுத்தினேன். இப்போ ஒரு நிலை அடையும் போது எனக்கு அது ஏற்றுக்க முடியல. ஒரு புனுகு பூனையை வைத்தா நம்ம வந்து இது பண்ணுறது நம்ம மந்திர சக்தி நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் ஏன் நம்ம வந்து பூஜைக்கும் ரொம்ப வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும்னா எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த பேய் பிசாசு பில்லி சூனியங்களுக்கு வந்து இருட்டு ஒத்துக்காரம், வெளிச்சத்துக்கிட்ட அது வராதான். அது அக்னி காரியமாக தெய்வ காரியத்துக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். தெய்வத்தை வந்து அக்னியாக கூப்பிட்டு நம்ம பூஜிக்கிறோம். அதே மாதிரி வாசனை வந்து அதுங்களுக்கு பிடிக்காதான். வாசனை இருக்கிற இடத்துல பேய்கள் பிசாசு பூதகணங்கள் இருக்காதான். அதனால தான் வந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஊதுபத்தி கொளுத்தி வைங்க, சாம்பிராணி கொளுத்தி வைங்க. ஏன் சொல்கிறேன்னா சாம்பிராணி புகைக்கும் மற்ற ஒரு புனிதமான ஒரு புனுகு வாசனை, கஸ்தூரி வாசனை, ஜவ்வாது கோரோஜனை வாசனைகள்லாம் வந்து பேய்கள் பிசாசுகள் அங்கே நிற்காத ஓடிடுமா. ஏன்னா அதுங்களுக்கு வந்து வெளிச்சமும் பிடிக்காது, சத்தமும் பிடிக்காது, ரெண்டாவது வாசனையும் அதுங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் வந்து நம்ம எல்லா பூஜைக்கு நம்ம வந்து இந்த சாம்பிராணி நம்ம வந்து பயன்படுத்தோம். ரெண்டாவது வந்து ஊருக்கு யாராவது போனீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, சாம்பிராணி போடுறதுக்கு தேவதாரம் கட்டை பயன்படுத்துங்க, நாய் உரி விதை பயன்படுத்துங்க, அதே மாதிரி வந்து மருதாணி விதை பயன்படுத்துங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் வந்து நீங்கள் வந்து இது கலந்துக்கலாம், அதாவது பால் சாம்பிராணி கலந்துக்கலாம், குங்குளி சாம்பிராணி கலந்துக்கலாம், பேய் சாம்பிராணி தனியாக உண்டு, அதுவும் சாம்பிராணி மொத்தம் 16 வகை உண்டு. நீங்கள் எல்லா சாம்பிராணியும் கலந்துக்கலாம். நம்ம யூடியூப் நண்பர்கள் ரொம்ப பேர் வந்து சாம்பிராணி விற்கிறாங்க, புனுகு எண்ணெய் விற்கிறாங்க, எல்லாமே ஒரிஜினல் தான். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், அவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பேர் சொல்லக்கூடாது, நான் பேர் சொன்னால் அது பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். எல்லோரும் உங்களுக்கு யார் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஊருக்கு யாராவது போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து ஒரு பொருள் கிடைக்கும், மூலிகை பொருள். அது பேர் வந்து மூலாமணின்னு சொல்லுவாங்க. அது வந்து முக்கியமான ஒரு வசிய மூலிகை. அது வந்து ஒரு சோத்து கத்தாழையில் சேர்ந்தது. அது வந்து கத்தாழை என்பது வந்து மண்ணில் வரும். ஆனால் இந்த மூலாமணி கத்தாழை எங்கே வரும்னு சொன்னால் ஒரு மலை பகுதியில் குளிர் இல்லாத தேசம், ரொம்ப குளிர் இல்லாத தேசத்தில், ரொம்ப சூடு இல்லாத தேசத்தில் குறிப்பிட்ட ஒரு சிச்சுவேஷனில் வந்து அந்த மூலாமணி வந்து சோத்து கத்தாழை வரும். அது வாங்கிட்டு வாங்க. ஊருக்கு அடிக்கடி போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வாங்கிட்டு வந்து அதை புதுசாக வெட்டி காய வச்சு அதை நீங்கள் இந்த சாம்பிராணியில் கலந்துக்கிட்டால் இன்னும் உங்களோட தொழில், வீட்டில் பிரச்சனைகள் வராமல் நல்லா சந்தோஷமாக தெய்வ சக்தி நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து இதான் வந்து வெளியே சொல்லாத விஷயம். இதெல்லாம் எங்கே நான் கற்றுக்கிட்டேன்னா, நான் பரம்பரை வீடியோ செய்வேன். பண்டார குருமாரால் எங்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் கொஞ்சம் தெரியும். தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏற்றுக்காத உங்கள் இஷ்டம். ஏன்னா நம்பிக்கை தான் கடவுள். செய்து பாருங்கள். எந்த ஒரு பலன் நடந்தால் அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, சொல்லிக் கொடுங்க, பெரிய புண்ணியம். அதே மாதிரி வந்து இந்த புனுகு புண்ணியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ரெண்டாவது வந்து காராம்பசு பற்றி கேட்டிருந்தாங்க. காராம்பசு நெய் வந்து இங்கே கிடைக்காது நம்மளுக்கு, அது இந்தியாவில் தான் கிடைக்கும். ஏன்னா காராம்பசு எப்படி இருக்குன்னா சுத்த கருப்பாக இருக்கும், மடி கருப்பாக இருக்கும். இந்த பால் கறக்கிறாங்க இல்லையா, அதில் மடி கருப்பாக இருக்கும். அதே மாதிரி நாக்கும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதுதான் காராம்பசு. காராம்பசு ஒரு குட்டி ஒரு பசு போட்டுருச்சு சொன்னால் கோயில் நிர்வாகம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதோட பால், அதோட நெய், அதோட கோமயம், கோஜனம் எல்லாம் பூஜைக்கு உயர்ந்தது. வசிய மூலிகை, வசிய சக்தி. ஊருக்கு போனால் அது வாங்கிட்டு வாங்க, அந்த காராம்பசோட நெய். இப்போ அந்த காராம்பசு நெய் வந்து ஒரு சொட்டு நீங்கள் காமாட்சி வழக்கில் விட்டு நீ தீபம் ஏற்றுனீங்கன்னா அற்புதமான சக்தி கிடைக்கும். எவ்வளோ பேர் இதை பயன்படுத்தி நல்லா இருக்காங்க. அதில் ஊருக்கு அடிக்கடி நம்ம ஆளுங்க போவாங்க, வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து நான் சொல்லியிருந்தேன் காராம்பசு நெய் பிறகு சித்தாமனுக்கு நெய் சொல்லியிருந்தேன். சித்தாமனுக்கு எண்ணெய், அதுவும் ஒரு விசேஷமான ஒரு புல்லாமனுக்கு, சித்தாமனுக்கு, ஆமனுக்கு வெளியில் இருக்கும்போது விளக்கெண்ணெய். சித்தாமனுக்கு எண்ணெய் வந்து அது ஒரு மூலிகை, வசிய மூலிகை தான். அந்த எண்ணெயும் கிடைக்கும். அது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் ஆற்றுப்பாட்டு கீழே மூலிகை கடை கிடைக்கும். அங்கே தான் இந்த ஜாமான்லாம் கிடைக்கும். ஆனால் ஒண்டியாக போகாதீங்க, அது பயங்கரமான ஒரு மோசமான ஏரியா. பெண்கள் போகாமல் ஆண்கள் மட்டும் போயிட்டு அதை வாங்கிட்டு வாங்க. நான் போகும்போது நான் சந்தித்தேன், சில பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன். அதனால் நீங்கள் ஆம்பளைங்க அங்கே உள்ளவங்க தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த எண்ணெய், இந்த சித்தாமனுக்கு எண்ணெய், காராம்பசு நெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு சொட்டு மட்டும் வீட்டில் டெய்லி விடலாம். ரொம்ப அற்புதமான பலன், ரொம்ப அற்புதமான பலன். என்னோடய பரிகாரத்தை கேட்டு பின்பற்றவங்க உங்கள் மனசுக்கு ரவி குருக்கள் சொல்வது உண்மைன்னா ஏற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு வந்து பைரவருக்கு நம்பி, அம்பாள் புவனேஸ்வரர் நம்பி நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பலன் பார்த்துட்டீங்கன்னா குரு தட்சணை கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நான் கேட்டு பலன் பார்த்தீங்கன்னா பக்கத்து கோயில், சின்ன கோயில் குருக்கள் இருந்தாருன்னா, அது வருமானம் குறைவாக இருக்கும் இல்லையா, அவருக்கு போய் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தட்சணை வச்சு அவருக்கு கொடுங்க.
சந்தோஷமாக எடுத்துக்குவார். அதே மாதிரி உண்டியில் காசு போட்டுவாங்க. ஏன்னா பெரிய கோயிலில் நிர்வாகத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு தட்சிணை வரும். பெரிய குருக்கள் அதை வேலை அதிகமாக இருக்கும், அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன கோயில் குருமார்கள்லாம் வந்து வசதி குறைவாக இருப்பாங்க. நீங்கள் கொடுத்தா சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க, உங்களை வாழ்த்துவாங்க. நான் குருக்களுக்கு எதிரி கிடையாது. ஆரம்பத்தில் இல்லை மந்திரவாதினாங்க, அது முக்கியம் இல்லை. சின்ன கோயில் குருக்களுக்கு தட்சணையும் அந்த கோயிலில் காசு உண்டியில் போட்டுவாங்க. ஏன்னா கோயில் நல்லா இருந்தால் தான் குருக்களுக்கு வேலை செய்ய முடியும். குருக்கள் நல்லா இருந்தால் தான் அன்மாத்த பூஜை வேறு, பகாத்த பூஜை வேறு. பகாத்த பூஜை அவங்க செய்தால் தான் அந்த கோயிலை சுற்றி வர 10 கிலோமீட்டர் உள்ள மக்கள் சந்தோஷமாக வாழ்வாங்க. அன்மாத்த பூஜை நம்மளுக்கு செய்து வைதிக தர்மம். பகார்த்த பூஜை வந்து பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக கோயில் இருப்பது, கோயிலில் குருக்கள் வேலை பார்ப்பது. கோயில் செய்கிற பூஜைலாம் குருக்கள் தான் செய்யணும், நம்ம செய்யக்கூடாது. அது அவங்களுக்கு தான் அதை தீட்சை பெற்று அவங்க செய்வாங்க. அவங்க நல்லா இருக்கணும். அதே மாதிரி பிறகு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சில கேள்விகள் எனக்கு வரும் ஃபோன் மூலிமா, நான் கேட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறேன். திருப்பி சொல்கிறேன், நான் வந்து உங்களுக்கு குரு இல்லை, நான் வந்து உபாசனை மார்க்கம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் ஏற்றுக்குங்க. உங்கள் மனசு சொல்லணும். உங்கள் மனசு உங்கள்கிட்ட சொல்லணும். தயவு உண்மை சொன்னால் ஏற்றுங்களேன்னா பரவாயில்ல. சரிம்மா. காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.